வந்துட்டேன். ஏன்பா எனக்கு இந்த பாடு, நான் இந்த காலேஜ் போகணும்னு நான் விரும்பினேன், எனக்கு இந்த காலேஜ் நீங்க கொடுத்தீங்க, ஆனா அங்க வந்து எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண முடியணும்னா எனக்கு லேப்டாப் இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானு அக்கா மாமா தான் வெளியே போனப்போ மம்மி என்ன சொன்னாங்கன்னா, சரி அந்த மால்ல நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போய் லேப்டாப் பார்த்துட்டோம். பார்த்துட்டு சரி வாங்க, மம்மி என்ன சொன்னாங்கன்னா சரி வாங்கிடலாம் போங்க அப்படின்னா, அங்க ஒரு தடை மாமாவோட அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இங்க வானா நம்ம ரிலையன்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. திரும்பி அதே பிரச்சனை தான். எனக்கு ப்ரெசன்டேஷனால ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். 4 hours உட்காந்து நான் போன்ல டைப் பண்றேன். எனக்கு பேக் பெயின், ஹிப் பெயின் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங் வந்து ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துட்டு அந்த டைரி மேல நான் வந்து என்ன இருக்குதுன்னா, எனக்கு இந்த டேட்டுக்கு லேப்டாப், இன்னைக்கு எனக்கு லேப்டாப் வந்துச்சுன்னா ஆன்சர் அந்த மாதிரி தான் கொஸ்டின் மார்க் போட்டு ஆன்சர் எப்போ வருதோ அப்படிதான் அந்த டைரி மேல நான் கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். அப்போ அவங்க சித்தம்னா எனக்கு நீங்க லேப்டாப் தாங்க அப்படின்ட்டு. அது வந்து புதுசா லான்ச் ஆன லேப்டாப் ஹெச்பில. அப்பா வந்து அது வாங்க எனக்கு கிருபை சேர்ந்தாங்க. இன்னைக்கு நான் யார்கிட்டயும் போய் நிக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப ஹை கான்சென்ட்ரேஷன்.